வையகம் வாழ்க வளமுடன். ஆசானவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது சிந்தனையை தூக்குகின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான தவம் நடத்திய அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தலைப்பு அரித்துயில் நிலை. அரித்துயில் நிலை அப்படின்னா அதிக தூக்கமும் விழிப்பும் இல்லாத ஒரு நிலை. அதாவது துரியாதீத தவத்துல நம்ம டெல்டா மன அலைச்சலல் வேகத்துக்கு சொல்வது மனம் 1 முதல் 3 அலைச்சலல். அந்த அலைச்சலல் நீளத்தை தான் அரித்துயில் நிலைன்னு சொல்றாங்க. அந்த அலைச்சலல் நீளத்துக்கு வருவதற்கு முதல் கட்ட பயிற்சியாக நாம தவத்தில் அக்கினி என்ற நிலைக்கு செல்கிறோம். வினாடிக்கு 8 முதல் 13 மன அலைச்சலில் ஆகினையில மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஓர்மை நிலை என்ற அளவில் மனம் உயிர் சக்தியை உருவ மத்தியில் கவனித்து கொண்டிருக்கு. அதன் பிறகு துரியம் செல்கிறோம். வினாடிக்கு 4லிருந்து 7 வரைக்கும் சுழல் வேகம் குறையுது. மன அலையின் விரைவு மேலும் குறைஞ்சு சுருங்கி போகுது. அதுக்கு பிறகுதான் நம்ம துரியாதீத நிலைக்கு செல்றோம். இன்னும் அலைச்சுழல் வேகம் குறைஞ்சு 1லிருந்து 3 வரையில அமைதி நிலையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறத நம்ம உணர முடியும். அகக்காட்சியாக ஞானிகள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. என்னென்ன மாதிரி இயக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் எத்தனை கோடி விண்துகள்கள் அங்கேயே புகுந்து புகுந்து அப்படியே விளையாடிட்டு இருக்கலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதுக்குள்ளாக நாம இது வரைக்கும் கேக்குதுமா? வாழ்கோடும். அப்போ வாழ்கோடம். அதுக்குள்ளாக இது வரைக்கும் நாம புலன்கள் மூலமா பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதையெல்லாம் இயக்கி அந்தந்த பதிவு இருக்கிறதுனால ஜீவகாந்த சக்தி அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த இடத்திற்கு தான் தாவி தாவி மனசு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு உருவமாக குணமாகவும் மாறிடும். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இதுதான் இறைவனோட திருவிளையாடல். நாம விருப்பப்பட்டு செய்யலை, தானாகவே அது நடக்குது. அதுதான் பிரபஞ்ச இயக்கத்தை ஒட்டி நடக்கக்கூடியது. ஒன்று மன இயக்கம்னு சொல்லலாம். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி இயக்க நரம்பு மண்டலம். 3வது காஸ்மிக் ஃபங்க்ஷனல் சிஸ்டம் சொல்லுவாங்க. பிரபஞ்ச வான்க அந்த பதிவிலிருந்து வரக்கூடிய ஒரு இயக்கம். இந்த அமைப்பில் நம்ம ஆதியிலிருந்து அணுவாகி இயக்கங்களாகி இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? இதுவரையில் வந்த அவ்வளவு பதிவும் அந்த அலையும் அங்கே தான் இருக்குது. நம்மளோட உயிர் சக்தியிலே இருக்குது. வான்காந்த முழுவதும் நிரம்பி இருக்குது. மனநிலையை ஒடுக்கி அந்த இடத்திற்கு போகிற போது தான் ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த உடற்பயிற்சி செஞ்சு மனதை சமநிலையில் வச்சிருக்கும் போது தான் மனிதன் பறித்துண்டு வாழும் பண்பாட்டிலேருந்து விலகி இட்டுண்டு வாழும் பண்பாட்டான நிறைய பழகி கொள்கிறான். அதில் பற்று பாசம் இவற்றிலிருந்துலாம் விலக சில சமயம் இந்த பழைய குப்பைகளை கொண்ட எண்ணெய் கதவு சாத்தி கொள்ளுமா. அதாவது இந்த புலன்கள் மூலமாக இயங்குவதற்கு எத்தனை மன அலைச்சுழற்சி வேண்டுமோ அது வராம இந்த சுழற்சியிலே, அதாவது 1 முதல் 3 வரை அல்லது 4 முதல் 7 வரை சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் என்ற நிலையில மனம் திரும்ப திரும்ப இயங்கும். அப்படி இயங்குறதுனால இறைநிலை காட்சியும் இறைவனோட திருவிளையாடல் மாத்திரம்தான் அந்த மனசுக்கு தெரியுமே தவிர அந்த இடத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா போகாது. போனாலும் எதனையும் விரும்பி பற்றி கொள்ளாது. இந்த நிலைய இதுவரைக்கும் கண்டவங்க பெயர் கொடுக்கல. அதைத்தான் சொல்லுவாங்க கண்டவர்கள் விண்டதில்லைன்னு. இப்போ நான், அதாவது சுவாமிஜி
தன்னுடைய அனுபவங்களை விண்டு சொல்கிறார். அதாவது அந்த நிலைக்கு ஒரு பெயரையுமே கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சூப்பர் ஆக்டிவ் டிரான்ஸ்டெண்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. தமிழ்ல அறித்துயில் மெய் விளக்க அறிவு அப்படின்னு அவங்களே சிறப்பா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. டிரான்ஸ் ஸ்டேட் என்பதுக்கு தமிழ்ல அறித்துயில் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். டிரான்ஸ் அப்படின்னா ஹிப்னாட்டிசம் செய்யறாங்க பாருங்க, அதுல அவங்களுக்கும் இந்த டிரான்ஸ் ஸ்டேட் வருமா. அந்த மன அலையை இவங்க பழகி கொண்ட பிறகு அந்த பழக்கத்தை ஒட்டி அவங்களுக்கு அதே அலைய, அதாவது தன்னை நாடி வர்ற அன்பர்களுக்கு அதே அலைய மன அலைய புகுத்துவாங்களாம். அதாவது அவங்களோட மனக்கதவை சாத்திடுவாங்களாம். இது புலன் அளவுல பதிந்த பதிவு. எத்தனை சுழற்சியில வந்தா அந்த எண்ணங்கள் எல்லாம் வருமோ அது வராது, நின்று போயிடும். அதற்கு அந்த பக்கம் 1 முதல் 7ல நிற்கும். அந்த நிலையில இவங்க என்னென்ன, அதாவது இந்த ஹிப்னாட்டிசம் பண்றாங்களே மனோவசிய நிபுணர்கள், அவங்கள நாடி வர்ற அன்பர்களுக்கு என்னென்ன எண்ணங்களை கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து அப்படியே பதிவு செஞ்சு மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு இதுதான் உன்னுடைய முன்வினை முற்பிறவி வினைகள் அப்படின்னு சொல்லி மயக்குவாங்களாம். உண்மையை தெரிந்து கொண்டா சரி, இல்லாட்டா நம்பி கிட வேண்டியதுதான். அதனால அதே நிலையில நல்லதையும் மேலோர்கள் செஞ்சிருக்காங்க. ஆதி நிலை அறிந்தவர்கள் அந்த மாதிரி செய்தான் என்றால் அந்த மாதிரி தான் வரும். அதாவது ஆதிநிலை அறிந்தவர்கள் துரியாத நிலையில உச்ச நிலை வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் நல்ல அற வாழ்க்கையை போதித்தாங்க. அதனால மனிதன் தவ சக்திய நல்ல வழியில அற வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி கண்டான். தானும் வாழ்ந்து சமுதாயத்தையும் வாழ வச்சான். சுவாமிஜி அவங்க அப்படிதான் நம்மளுக்கு நல்ல விதமா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வேறு உடற்பயிற்சி செஞ்சு மனோவசிய நிபுணர்கள் வியாபாரத்திற்காக இந்த மாதிரி எல்லாம் பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை காட்டி மக்களை மயக்கிறாங்கன்னு சொல்றாங்க அருள்தந்தை. அப்ப ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மனோவிசிய நிபுணர்கள், நீ இந்த ஊர்ல அரசனா பிறந்த, உனக்கு இவ்வளவு வசதி இருந்துச்சு, சொத்து அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு, இப்ப நீ தவறு செஞ்சதுனாலதான் இங்க பிறந்திருக்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணங்களை அந்த அன்பர்களுக்கு புகுத்தி வச்சுட்டு மீண்டும் அவங்கள அந்த உறக்க நிலையிலேருந்து தட்டி எழுப்புவாங்களாம். எழுந்த பிறகு என்ன இருக்கும், மனோவசிய நிபுணர்கள் அவங்களுக்கு பதிஞ்ச அதே எண்ணம் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு மனசுல என்ன தோணும்னா, ஓ நான் முற்பிறவியில இந்த தேசத்துல மகாராஜாவா இருந்தேனா, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அன்பர்கள் நினைச்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி இப்பொழுது பல நாடுகள்லையும் நடக்குது. ஏன் இதை நான் இப்ப பதிவு செய்யறேன்றா, அதையெல்லாம் நாம நம்பி கெட்டு போக வேண்டாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. எவ்வளவோ பேர் அருள் தந்தை கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதிலும் பெண்கள் தான் அதிகமா சொல்லியிருக்காங்களாம். பெண்களை ஒருவர் இந்த மாதிரி ஹிப்னாட்டிச முறையில கொண்டு நீங்க தான் ஸ்பெயின் தேசத்து மகாராணி அப்படி இருந்தீங்க, இந்த மாதிரி இருந்தீங்க அப்படிலாம் சொல்லி ஏதோ ஆசைப்பட்டு இந்த பதிவுனால இந்த அடுத்த பிறவியில இங்க பிறந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்குமா, நிறைய பணம் கொடுப்பாங்களாம். மறுபடியும் 10 பேருக்கு அதே மனோவசிய நிபுணர்கள் இந்த மாதிரி வேறு கதை சொல்லுவாங்களாம். மறுபடியும் ஸ்பெயின் தேசத்து மகாராணி கதையே மேலும் இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்களாம். இப்படி சாமிஜி கிட்ட சொன்ன பெண்கள்ல 10 பேரு ஸ்பெயின், ரோமாபுரி, பிரான்ஸ் நாட்டு மகாராணி கேஸ் தானா. இதெல்லாம் இறைவனுடைய திருக்கூத்து. மனம் என்ற ஒரு நாடக அரங்கில நடப்பதையெல்லாம் தான் சாமிஜி இப்படி சொல்றாங்க. இந்த நிலை அகத்தவம் செய்ய அல்லது ஏதேனும் ஒரு உடற்பயிற்சியில ஈடுபட்டு சித்தி அடைஞ்சு தானாவே உண்டாகுவான். தானா உண்டாகிற போது ஏதோ தெரியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நாம ஏதோ உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ தானா உணரணும்னு நினைக்கும் போது அது எந்த அலைநிலத்துல வந்தா உணர முடியுமோ அங்க போகிற போதுதான் அது வருமா. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, இது கற்பனையா நமக்கு ஒரு எண்ணம் வருது, இது போலத்தான் இந்த எண்ணமும் போல அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படி இல்லை. அந்த நிலையில உண்டாகும் எண்ணங்கள் எல்லாமே உண்மையை வெளியிடக்கூடியது தான். அந்த நாள்ல அந்த நேரத்துல அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி எல்லாம் வான்காந்த பதிவுல இருந்து அது வருமாம். அது விரிந்து
அந்த இடத்துல எடுத்து காட்டுற போது நாம எப்படி ஒரு தொலைக்காட்சியில ஒரு டிவி ஷோ பார்க்குறோமோ அது போலத்தான் பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதனுடைய பரிணாமத்தையும் இயல்பையும் ஒவ்வொன்றையும் நாம பார்க்க முடியும். அப்படி பார்த்தவங்க தான் நிறைய சாதிச்சிருக்காங்க. அந்த நிலையில பழகி கொண்டா பழக்கம் வந்து விட்டதுனால எவருக்கும் அரித்துயில் அருள் விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும்னு அருள் தந்தை சொல்றாங்க. சுவாமிஜி தான் இது எப்போ அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயம் வள்ளலாருடைய புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ வள்ளலார் அதுல என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது என்னுடைய உரை வரும் நேரம் என்று. அதாவது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்திருக்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. அதாவது வள்ளலார் இறைவனோட நான் பேசக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாராம் அந்த புத்தகத்துல. அப்ப இதை படிச்ச உடனே இப்போ சுவாமிஜி சிந்திச்சு பாக்குறாங்க. ஆமா, எனக்கும் அந்த மாதிரி நீண்ட காலமா அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை தூக்கம் வர்றதே இல்லையேன்னு சிந்திச்சு பாக்குறாங்க. அப்போதுதான் அந்த நேரத்துல எல்லாம் சுவாமிஜி இறைநிலை தவம், துரியாதீத தவம் எல்லாம் முறையா ஏற்றிருக்காங்க. அப்போ அங்க இருக்க இன்னொன்னு நினைக்க வேண்டியது நேரமே இல்லை. அதே சமயம் சாமிஜியை பத்தியும் இன்னொருவர் நினைக்காத நேரம், அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நாம தவத்துல உட்கார போது நம்மளை பத்தி அன்பாகவோ அல்லது வேறு வேண்டுதலாகவோ எதையாவது டிமாண்ட் பண்ணிக்கிட்டோ, நம்மள மூலமா காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோ, அல்லது கோபமாகவோ யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அந்த அலை வர்ற போது நம்மளுடைய அலைச்சூழல் எப்படியோ மற்றவங்க நினைவு அலையால தாக்கப்படுமா. இவற்றையெல்லாம் தாண்டி மனசை உறுதியா வச்சுக்க பழகணுமா, நீண்ட நாட்கள் ஆகுமா. அந்த மாதிரி மனம் விரும்பி அலை அப்படியே நின்று உள்ள சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு அங்கு வரக்கூடிய காட்சி தான் இறைவனோட அன்பு குரல். அத வான்காந்த தத்துவம் அப்படிங்கிற நூல்ல அந்த மாதிரி கவிகள் எல்லாம் வந்தது அந்த நூல்ல எழுதியிருப்பதாக சுவாமிஜி சொல்றாங்க. ஞானமும் வாழ்வுங்கிற புத்தகத்தை எடுத்து பார்த்தா பல கவிகள் அதே அறிதுயில் நிலையில தான் அந்த காட்சியில தான் சுவாமிஜிக்கு வந்ததா. உடனே அந்த காட்சி வந்த உடனே கவியும் வருமா. கவியில வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம்னா எழுத்துக்களை நாம அடுக்கி அந்த மாதிரி எழுதவே முடியாதான். ஞானமும் வாழ்வுங்கிற நூல்ல பாடல்கள் 35 பாடல்களையும் ஒரே ஒரு இரவில் அவருக்கு அறிதுயில் நிலையில கிடைச்சதாக சுவாமிஜி சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த நிலை எல்லாருக்கும் வருது. பழக பழக அந்த அறுதி நிலை வருகிற போது மனம் சில நேரம் அலைபாயும். அப்போ வேகமா சில நேரம் அப்படியே குறைஞ்சு அது நின்றுடுவான். அந்த நிக்கிற போதுதான் இறைநிலையும் நம்மளுடைய அறிவு நிலையும் ஆதி நிலையும் அது நடக்கக்கூடிய திருவிளையாடல்களும் அப்போதுதான் காட்சிக்கு வருமா. அந்த காட்சியை ஒரு தரம் கண்டா போதுமா. ஏன்னா அந்த காட்சியில ஏற்படக்கூடிய அனுபவத்திற்கு நம்மளுடைய மூளையினுடைய செல்களுடைய அடுக்கும் உடல் செல்களோட அடுக்கும் ஒத்து போவது மட்டும் இல்ல, ஒத்து போயிடும். அப்படி ஒத்து போவது மட்டும் இல்லாம அதுல ஒரு பதிவும் ஏற்பட்டு போகுமா. அந்த பதிவு ஒரு தரம் ஏற்பட்டா மீண்டும் மீண்டும் நம்ம நினைக்கிற போது எல்லாமே அதுவே எடுத்து காட்டுமா. இப்போ சுவாமிஜி நல்ல தவத்துல வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களோட வாழ்த்தை எல்லா அன்பர்களும் பெற்றிருக்காங்க. அப்போ குருவை நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். அறிதுயில் நிலையில சுவாமிஜி மௌன காலத்துல நிறைய உணர்ந்திருக்காங்க. அந்த மௌனம் 45 நாள் 48 நாள் தொடர்ந்து அவங்க இருக்கும்போது அதன் பிறகு நிறைய புத்தகங்கள்ல உள்ளுணர்வாக இறை நிலை கொடுத்த அந்த திருவிளையாடல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம ஒவ்வொரு புத்தகத்திலையும் சுவாமிஜி வெளிப்படுத்தி இருக்கத நாம நிறைய படிச்சிருக்கிறோம், அனுபவிச்சும் பார்த்துருக்குறோம். அப்போ நாம இந்த மாதிரி தவத்தில் ஈடுபடும் போது நம்மளை வேற யாரும் நினைக்காத அளவுக்கு, அப்படியே நினைச்சாலும் அவர்கள் வாழ்த்துகின்ற அளவுக்கு நாம் உலகத்துக்கும் நமக்கும் நன்மை செய்தே வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற வாழ்க்கையை போதிச்சதுனால நாம அறமும் தவமும் இணைந்த வாழ்க்கையில தான் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்கிறத நாம அனுபவிச்சு உணர்ந்திருக்கிறோம். சுவாமிஜி கிட்ட ஒரு அன்பர் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்கன்னா, தங்களுக்கு முதல் அறிதுயில் ஆழ்நிலை விளக்கம் எப்போது ஏற்பட்டது, அந்த அனுபவத்தை சொல்லுங்க சுவாமிஜின்னு கேட்டாங்களாம். அப்போ சுவாமிஜி சொன்னாங்களாம், அது எப்போன்னு சொல்றதுக்கு இல்லை, தூக்கமும் விழிப்பும் இல்லாத நிலையில ஒரு காட்சி, அவ்வளவுதான். அந்த காட்சியில இந்த பிரபஞ்சம் முழுவதையும்
பார்த்தாங்களாம். அதுல எத்தனை கோடி கோடி அண்டங்கள் அவ்வளவும் என்னன்னு பார்த்தாங்களாம். அதுதான் அணுக்களோட கூட்டுதானா. அணுக்களின் கூட்டு தான் எல்லா தோற்றங்களும் என்றால் அதுக்கு முன்னாடி அதை தவிர இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்களாம். சுத்த வெளிதான். சுத்த வெளியும் அணுக்களும் தவிர பிரபஞ்சத்துல வேற ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா சுத்த வெளியிலிருந்து அணு வந்திருக்குமா, அணுவிலிருந்து வெளி வந்திருக்குமான்னு ஆராய்ச்சி செஞ்சாங்களாம். சுத்த வெளியிலிருந்து தான் அணு வந்திருக்க முடியுமே தவிர, ஏன்னா சுத்த வெளி பிரம்மாண்டமானது, அணுவிலிருந்து சுத்த வெளி வந்திருக்க முடியாது. அதனால சுத்த வெளியில அடங்கி இருந்தது தான் அணு. அந்த அணு பின்னாலதான் வந்திருக்கணும். அதனால சுத்த வெளியில அணு இருந்திருக்க வேண்டும். அந்த சுத்த வெளி எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்? இன்னைக்கு பிரபஞ்சத்தின் என்னென்ன காட்சிகளை நம்ம பார்க்குறோமோ அந்த காட்சிகள் எல்லாம் ஒடுங்கி அலை வடிவத்துல இருந்திருக்கணும். இப்படி விதையில மரத்தோட இலை, பூ, காய் எல்லாமே அலை வடிவத்துல இருக்குதோ, அது மாதிரி காலத்தால அது மலர்ச்சி அடைகிற போதுதான் படிப்படியா ஒன்னொன்னா வெளிக்காட்டுது. அது போலதான் வந்திருக்கணும்னு சாமிஜி அதை தன்னிலை விளக்கம் மூலமா ரியலைஸ் பண்ணாங்களாம். அப்போ இந்த தன்னிலை விளக்கம் எப்ப யாருக்கு வேணாலும் கிடைக்கும். மனதை நுண்மை நிலையில வச்சிருக்கும் போது அந்த விளக்கம் கிடைக்கும். இப்ப உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த தன்னிலை விளக்கம் அறித்துயில் நிலையில தான் கிடைச்சிருக்கு. சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அந்த அறித்துயில் நிலை கிடைச்சு நிறைய உலகத்துக்கு வேண்டிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க போனா ஒரு முறை கணித மேதை ராமானுஜம் அவர் வாழ்வில் என்ன நிகழ்ச்சி நடந்தது, அவர் எப்போ ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவருக்கு பக்தி மார்க்கத்தில் அவர் இருந்ததுனால தவம் அவருக்கு தெரிந்த பாணியில பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வந்தது. அந்த வெளிநாட்டு அன்பர் வாங்க இங்கிலாந்துக்கு போகலாம், உங்களோட கணித அறிவை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னப்ப ராமானுஜம் ஆழ்ந்த மௌன நிலையில தவம் செஞ்சு கோயிலில் உட்காந்து தவம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அம்பாளோட உத்தரவு கிடைச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அன்னைக்கு அவருக்கு உள்ளுணர்வா அறிவியல் நிலையில விளக்கம் கிடைச்சது. உடனே அவர் இங்கிலாந்துக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காரு. சில காலம் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு டிபி நோய் வந்துருது. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த நிலையில அவரை பார்க்க ஹார்டி அப்படின்னு அவரோட மருத்துவ நண்பர் கணித மேதையான ஹார்டி அப்படிங்கிறவர் வராரு. ஆஸ்பத்திரியில ஒரு நோயாளியை நம்ம பார்க்க போனா என்ன பேசுவோம், நலம்தான் விசாரிப்போம். நான் ஹார்டி அதெல்லாம் செய்யலையா. ராமானுஜை பார்த்த உடனேயே நான் டாக்ஸியில வந்தேன், அதோட நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்றாரு. 1972 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் எனக்கு பிடிக்கல, சாரி 1742 அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நம்பர் எனக்கு பிடிக்கலன்னு ஹார்டி சொல்றாரு. என்ன ஒரு அற்புதமான நாளாம் விசாரிப்பு பாருங்க. நாம அந்த இடத்துல இருந்த ஒரு சீனே கிரியேட் பண்ணியிருப்போம். என்ன போயா நீயும் உன்னோட டாக்ஸி நம்பரும், இங்க ஊசி போட்டு கையெல்லாம் வீங்கி கிடக்குது அப்படின்னு நாம ஏதாவது ஒரு ரீதியில தான் பதில் சொல்லியிருப்போம். ஆனா ராமானுஜமும் உடனே என்ன நினைச்சாரோ, ஏன் ஹார்டி அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ஏன் அது பிடிக்கல, அது ஒரு அற்புதமான நம்பராச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அந்த மனம் விரிந்த நிலைங்கிறது. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் expressible as the sum of the two cubes in two different ways அப்படின்னு சொன்னாராம். இதை தமிழ்ல மொழிபெயர்க்கவே முடியாது. உடனே ஹார்டி அதை குறிச்சு சொல்றாரு. ஏன்னா ராமானுஜம் சொன்னா அது தவறாகவே இருக்க முடியாதுன்னு ஹார்டிக்கு தெரியும். ஆனா ராமானுஜம் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் சமீபத்துலதான் அவர் சொன்னதை சரின்னு நிரூபிச்சாங்களாம். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டரோட வேகமா ராமானுஜத்தால 4 இலக்க 10 இலக்க கணக்குகளை எல்லாம் உடனே விடை சொல்ல முடிஞ்சது என்பதுதான். இது சாதாரண மனித முயற்சியால் விளையக்கூடியது இல்லை. இதுக்கு ஒரே பதில் அந்த அறிவியல் நிலையில அந்த கணிதத்துக்கான விடை, அதாவது மன அலைச்சல் குறைஞ்ச அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி, பீட்டா ஃப்ரீக்வன்சி 1லேருந்து 3 அலைச்சுழல் அல்லது 4லேருந்து 7 அலைச்சுழல் அங்கிருந்து வந்ததுதான். ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா, அம்பாள் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச விடைன்னு தான் எப்பயுமே ராமானுஜம் சொல்லி ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்லியிருக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா
கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கான பேட்டன்ட் உரிமைகளை வாங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் கூட தான் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாம போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி என்னை இப்படி போ அப்படின்னு வழிகாட்டும், அந்த வழியில போனோம்னா அங்க விடை இருக்கும் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காரு அவரோட வாழ்க்கை விளக்கத்துல. மேரி ஐன்ஸ்டீன் கூட நமக்கு மேல ஒரு சக்தி உள்ளது அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவனால் கூட எதையும் சாதிக்க முடியாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவனாலதான் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு ஐன்ஸ்டீன். சாலையில போகும்போது விலை மதிப்பற்ற ஒரு பொருளை கண்டெடுத்தவன் போன்றதுதான் என்னோட நிலையும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காராம். அப்போ ரேடியம் கண்டுபிடிப்பு கதிர் இயக்கத்தை கண்டுபிடிச்ச மேரி கியூரி அம்மையார் அந்த ரேடியம் கதிர்வீச்சை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அதுக்கு வழி தெரியாம முயற்சி செஞ்சு கிட்டத்தட்ட அவங்க தோத்தே போன நிலையில ரொம்ப சோர்வான நிலையில தூங்கிட்டாங்களாம். அப்போ காலையில எழுந்து பார்த்துருக்காங்க, அவங்க ஆய்வு முடிவுகள்ல அத்தனையும் அந்த ஃபார்முலா இருந்துதான். எப்படி அப்படின்னு உத்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, முழுக்க முழுக்க அவங்களோட கையெழுத்து தானா. யோசிச்சு பார்க்குறாங்க, அதாவது என்ன நடந்தது, எப்படி இது எழுதுனேன் அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் அங்கே அறிகுறி நிலையிலேயே அவங்களுக்கு இறைய நிலையானது அந்த ஃபார்முலாவை உள்ளுணர்வாக கொடுத்துருக்கு. அவங்க அப்போ தூங்கி விழிச்சு போய் பார்த்தவங்க அந்த ஃபார்முலாவை பார்த்து அசந்து போயிருக்காங்க. யார் கொடுத்தது இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இறைநிலை தான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இந்த புத்தகத்துல, அதாவது அவங்க எழுதின புத்தகத்துல இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இறைவனே இப்படி உள்ளுணர்வாக கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கும் கடைசியில எல்லாமே அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாராம். கடைசியில அந்த நூலுக்குள்ள ஊசி அந்த போகிற அந்த நிலை மட்டும் அவருக்கு புரியவே இல்லையா. இதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அப்படி தூங்கிட்டாராம். அப்போ ஆழ்ந்த அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சியில மன அலைச்சல் குறைந்த நிலையில அவருக்கு உள்ளுணர்வா சில காட்சிகள் வந்ததாக அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அது என்ன காட்சி அப்படின்னா, அவர் போயிட்டே இருக்கிறாராம். அது ஒரு கனவு நிலைன்னு கூட எடுத்துக்கிடலாம். அப்போ ஒரு காட்டுக்கு போறாரு, அங்க ஆதிவாசிகள் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கடப்பாறை அது குத்திக்கிட்டு இருக்காங்க, அதோட முனையில ஓட்டை இருக்கு. அந்த பகுதி மட்டும் அவருக்கு அந்த கனவுல அகக்காட்சியாக அப்படியே வந்து போச்சான். இது என்னன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையில எழுந்த உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்துதான். ஓ, ஊசியில ஒரு முனையில ஒரு சிறு துவாரம் போட்டான்னா அங்க நூலை நம்ம சொருகிடலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சிந்தனை அப்ப பிறந்ததான். அப்ப கனவுலையும் இந்த அகக்காட்சிய கண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு சான்று. அப்போ நம்மளுக்கும் வாழ்க்கையில எப்படியெல்லாம் சாதிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அப்போ அந்த எண்ணங்களை ஆழ் மனதுல பதிய விட இறைநிலையானது நிச்சயமாக நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு நாள் பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு முறை என்னோட சுய அனுபவத்தை உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு முறை ஸ்கை வேதாத்திரிய செய்தி மடல் கோவையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த மடலை நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சுவாமிஜி கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, துரதிருஷ்டவசமாக இந்த வேதாத்திரி என்றாவது ஒரு நாள் மறைந்து விடலாம், ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற வேதாத்திரிகளை எவராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதை படிச்ச உடனே ஏன் இப்படி துரதிருஷ்டவசமாகன்னு அருள் தந்தை போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி தூங்கிட்டேன். அதிக விழிப்பும் தூக்கமும் இல்லாத ஒரு நிலைன்னு வைங்களேன், ஒரு கனவு நிலைன்னு கூட வச்சுக்கிடலாம். அப்போ எங்கள் ஹாலில் இருந்து அப்படி பெட்ரூம்லேருந்து அப்படி எட்டி பார்க்குறேன். ஹாலில் நாங்கள் தவமையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிறைய சேர்ஸ் போட்டிருப்போம். சில அன்பர்கள் சேரில் உட்காருவாங்க, சிலர் கீழே உட்காருவாங்க. அப்போ அந்த சேரெல்லாம் உத்து பார்க்குறேன். பெட்ரூமில் இருந்தபடியே ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொரு சுவாமிஜி உட்காந்துருக்காங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு இந்த காட்சி போயிடுச்சு. அப்புறம் எழுந்து உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். அப்போ ஏன் இப்படி காட்சி வந்ததுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான், இரவுல நாம ஒரு கேள்வி எழுப்பி கொண்டே படுத்தோம்ல, அதுக்கு தான் இப்படி அகக்காட்சியா தெரியுது. அப்போ சுவாமிஜி ஆசிரியர் பயிற்சியில
உங்களோட சக்தி என்னைக்கும் குறைவுபடாதுன்னு சொல்லி தன்னோட சக்தியை அப்படியே அருள் ஆற்றலை பாய்ச்சுறாங்க. இப்போ வீடியோ மூலமாக அருள்நிதி பயிற்சியில காட்டி கொண்டிருக்காங்க. அப்போ சுவாமிஜி கொடுக்குற அந்த ஆற்றல் நம்ம எல்லோரோட கருமையத்திலும் இருக்கு. நம்ம தீட்சை கொடுக்கும்போது வான்காந்தத்துல வாங்கி ஆற்றலை மக்களுக்கு பாய்ச்சுறோம். அப்போ நம்மளோட உயிர் சக்தி இருக்கு, குருவோட உயிர் சக்தியும் நம்மளோட உயிர் சக்தியில கலந்துருக்கு, வான்காந்த சக்தியும் தூய்மையான சக்தியும் நமக்குள்ள வருது. ஒரு சாதகனோட உயிர் சக்தியை ஆங்கினைக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு மகா சக்தி நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு புலப்பட்டது. அப்போ உலகம் முழுக்க இருக்கிற வேதாத்திரிகளை எவராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொரு மகரிஷி உட்காந்து காட்சி கொடுத்ததாக எனக்கு தெரிஞ்சது. அப்போ எல்லார் கருமையத்திலையும் சாமிஜி இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல சாமிஜி சொல்றாங்க, வான்காந்தம் முழுவதும் நான் கலந்திருக்கிறேன், தவத்திலேயோ வேற எதுலேயோ உங்களுக்கு எந்த தடை ஏற்பட்டாலும் என் கைகளை பிடித்து கொண்டே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை அனுபவிச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ மன அலைச்சூழல் எப்பவுமே குறைச்சு பழகணும். அப்போ கூற்று தவத்துல நம்ம கலந்து கொள்ளும் போது மன அலைச்சூழல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்படி குறைஞ்சு வரும்போது தான் இறைவனுடைய அந்த அகக்காட்சியை நாம இறைவனோட திருக்கூத்தை நாம உணர்ந்து கொள்ளலாம். சும்மா உட்கார்ந்துருந்தா போதும், இப்போ பலவாறு காட்சிகள் நம்ம உள்ளத்துல வரும். அதாவது நம்மளுடைய மனம் 2 வகையில வேலை செய்யும். ஒன்று, புலன்களை உபயோகிச்சு பார்க்குற போது அந்த காட்சியெல்லாம் பதிஞ்சு கொண்டே இருக்கும். புலன்களை பயன்படுத்தவில்லை அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ பார்த்த காட்சியெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து விரித்து காட்டிக்கொண்டே தான் இருக்கும். இது நீங்க செஞ்சது, இந்த இடத்துல இதை பார்த்தீங்க அப்படின்னு நமக்குள்ள அறிவாக இருக்கிற இறைவன் சும்மா இருப்பானா? இதைத்தான் ஒவ்வொரு பழமொழியிலையும் பெரியவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க. நீ பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு. இறைநிலைக்கு அடைப்பான் விடுப்பான்னு பேரையும் கொடுத்துருக்காங்க. புலன்கள் மூலமாக வரும் காட்சிகளை ஈர்த்து பிடிச்சு சுருக்கி வைத்து இருப்பது அடைப்பான் என்ற நிலை, அடைச்சு வச்சிருக்கிற நிலை. இப்போ பதிவானதை விரிச்சு காட்டுறது அதுதான் விடுப்பான்னு சொல்றது. இந்த 2ல் ஒன்று நடக்கும். நாம பழகிற பழக்கத்துக்கு தகுந்தவாறையும் அது நடக்கும். சாமிஜி அவங்க பரிணாம இயல்புக்கும் அப்படிங்கிறதுக்கு நேரடியாகவே விளக்கம் கொடுத்திருக்காங்க. பரம்பொருள் என்பது அதை மாற்ற முடியாது. இறைநிலை சுத்த வெளியாக ஊடுருவி எல்லா பொருட்களையும் அணுவிலும் அணுக்கூட்டத்திலையும் வருது. ஆனா அந்த பரம அணுக்கள் சுழற்சி விரைவுக்கு தக்கவாறு தான் அணுக்கூட்டங்களிடையே இறைவெளியோட அளவு நிற்கும். இதனால அணுக்கூட்டங்களோட கட்டமைப்பு வேறுபடுது. அணுக்கூட்டங்களோட கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அதனோட மதிப்பு, அந்த ஸ்ட்ரக்சரல் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அது பரிணாமம். அந்த பரிணாமத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு தான் ஆதியில பேரறிவா இருந்து அணுவில இயக்க ஒழுங்காக வந்தது. அதுக்கு பிறகு அணுக்கூட்டத்திற்குள்ளாக உள்ள எந்த பொருட்களையும் வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு இதெல்லாம் வருது. அதுக்கு பின்னாடி உயிரினங்கள்ல வர்ற போது உணர்தல் என்ற அனுபவத்துல தடை உணர்வு, இன்ப துன்ப அனுபவம், 2 பொருட்களிடையே வேறுபாடு காண்றது, இந்த 3 தன்மைகளும் உணரும். அப்போ இந்த 3 தன்மைகளும் வந்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு அந்த 4 உணர்வுகளும் மாறி மாறி வரும். அது என்ன 4 உணர்வுகள் அப்படின்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதெல்லாம் மன அலையில நடக்கக்கூடிய நாடகங்கள்னு சொல்றாங்க அருள்தந்தை. இவ்வளவும் நாம தவத்துல இருக்கிற போது வருது. தவத்துல உட்கார்ந்து அமைதியா இருந்து இறை காட்சியை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள்லாம் நாம உணர்ந்து வச்சிருக்கிறோம்னு வைங்க. மத்தியில என்ன வரும்? நாமே எங்க இருந்தாலும் அந்த காட்சி அனுபவம் தான் வரும். அதுதான் பேரின்பம். புலன்கள் மூலமாக வெளியேறும் போது நமது சக்தி வெளிப்பட்டு உறுப்புக்கள் அங்கங்க கெட்டு போகிற போதுதான் எந்த இன்பமானாலும் கொஞ்ச நேரத்துல அதுவே துன்பமாயிடும். இறை காட்சியும் இந்த பிரபஞ்ச ரகசியம் நாம உணர்ற போது எவ்வளவு நேரமானாலும் சலிப்பே இருக்காது. அந்த சலிப்பே இல்லாத நிலையத்தான் நாம பேரின்பம்னு சொல்றோம். இறை காட்சியும் இந்த பிரபஞ்ச ரகசியமும் நாம உணர்ற போது எவ்வளவு நேரமானாலும் கொஞ்சம் கூட சலிப்பு இருக்காது. அந்த சலிப்பில்லாத இன்பத்துக்கு நாம எப்பவும் போகணும். அந்த பேரின்ப நிலைக்கு தான் நாம செல்லணும். அப்போ அன்பர்களை, இந்த ரகசியங்களை எல்லாம் உணர வாய்ப்பளிக்கிறது தான் தவம். தவத்துல முழுமையான தவம் தான் துரியாதீத தவம். துரியாதீத தவத்தை தமிழ்நாட்டுல சித்தர்கள் யாருமே நேரடியா சொல்லவே இல்லை. அப்போ சுவாமிஜி அவங்களோட பயிற்சியில உட்காந்து பிறகுதான் யோசிச்சு
இத ஒரு வடிவமைப்பு கொடுத்தாங்க. நூல்கள்ல இந்த தவத்தை பத்தின விளக்கமும் இல்லை. சாமிஜிக்கு துரிய வரையில ஒரு பெரிய ஒரு கட்டு கொடுத்தாராம். அப்போ அதுல நிறைவே இல்லாம இருந்தாங்களாம் நீண்ட நாட்களாக. அப்புறம் ஒரு சமயம் 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடலை பார்த்தாங்களாம். அது என்ன பாடல்னா, நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் உவப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று கழைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு பேராமே. இந்த பாடலை படிச்சு சாமிஜி அவங்களா பழகுனாங்களாம். அப்ப பழக பழகதான் அந்த துரியாத நிலைய அவங்களாம் பழகிருக்காங்க. அதனால அதுல கண்ட அனுபவம், பெற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் தான் மற்றவங்களுக்கு நேரடியா அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்களாம் சாமிஜி. ஒரு தத்துவமோ விஞ்ஞானமோ யார் மூலமாக வெளிவந்தாலும் அது இறைவனுடைய அருள். உயிரினங்களுக்கு போய் சேருவதற்காக தான் அதுக்கேற்றபடி பக்குவமான ஒரு மனிதர் மூலமாக சமுதாயத்துக்கு அளிப்பதுதான் இறைவனோட வேலை. அப்போ சமுதாயத்திற்கு அத்தகைய பலன் சொந்தம். யார் மூலமாகவாது யார் நினைவிலிருந்து வந்தாலும் எல்லாருக்குமே அது சொந்தம்தான். அந்த முறையில நாம எல்லாரும் உணர்ந்து இந்த தத்துவத்தின் பயனை பெறணும். நாம எவ்வளவு காலம் சாமிஜி இந்த தவத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்ப அவ்வளவு காலம் நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அருள் தந்தை நமக்கு நேரடியாகவே உணர்த்தி விட்டாங்க. அப்ப நாம அதிக சிரமம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இந்த தவத்தை, துரியாதீத தவத்தை மற்ற தவத்தை போல லேசாக நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த துரியாதீதம் நமக்கு ஆழமா மனசுல வராதாம். அதனால பழகி பழகி சிந்திச்சு சிந்திச்சு நமதாக்கி கொள்ளணும். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். இத்தகைய வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவரையும் குருவாகவே பாவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயில், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுமா?